ஆட்டிடியூட், ஸ்கில், நாலெட்ஜ்னு சொல்றாங்க. நம்மளுடைய இதுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம யாரை சொல்றோமோ அதை ஏந்திரிச்சிட்டு என்ன கேட்கணுமோ அதை சொல்லணும். பேனா, பென்சில், பேடு எல்லாத்தையும் ஓரமா வச்சிருக்கேன். சொல்லாமா எல்லாம் உள்ள ஏற்றணும் சார். நம்ம எல்லாமே எழுதி எழுதி எப்பங்க பார்க்க வேண்டியது நிறைய மிஸ் பண்ணிடுறோம். அதனால உங்களுக்குள்ள சக்குன்னு உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போய் உள்ள நுழைச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள இறங்கி ரத்தத்துக்குள்ள சேர்ந்தோம், வாழ்வையே வெல்லும். இப்ப கேள்வி ஆரம்பிச்சாச்சு. அந்த பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு கொஸ்டின் மனசுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். இது என்னுடைய ஃபேமிலியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போறேன். என்னுடைய ஃபேமிலியில ஃபாதர் வந்து ஸ்கூல் டீச்சரா வந்து ரிட்டையர் ஆனாரு. நான் வந்து ஒரே ஒரு பையன், ஒன்று பெற்றால் ஒளி மையம்னு எங்கேயோ பார்த்தேங்க. 8வது படிக்கும் போது அதை கப்புன்னு பிடிச்சிட்டேங்க. அதே மாதிரி தாய் வந்து கோவிலையும் பார்த்தோங்க, கப்புன்னு பிடிச்சிட்டோம். இது மாதிரி நிறைய பிரின்சிபல வரத கப்புன்னு பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையை நடத்துறது ஈஸி அப்படிங்கிற நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. அது மாதிரி பண்ணும்போது என்னுடைய ஃபாதர் முதல் என்னுடைய சன் நண்பர்கள் கையெழுத்து எல்லாமே என்னுடைய அங்கிள் வந்திருக்காரு, அவர் மாமா பாலாஜி. சோ இந்த பயிற்சியை நோக்கி நான் பயணப்படுவதற்கு பல பேரோட சப்போர்ட் இருக்கு. ஆனா தொட்டு 25,000 வாங்கியா 1000 2000 இப்படி போய் ஊரா போய் லோன் போடுங்க அப்படின்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். அவருக்கு நடத்துறவர் அவரு. நம்மளுடைய முயற்சியை எஃபோர்ட்டை மட்டும் போட்டா போதும். நான் வாழ்றது முக்கியம் இல்லைங்க, இறந்த பிறகும் வாழ்கிறோமா அப்படிங்க. வாழும் போதே சாவதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. நாம் இறந்ததுக்கு அப்புறம் பல பேர் வாழக்கூடிய தன்மையை நோக்கி நம்ம போயிடுவோம். திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனா நம்ம எவ்வளவு தூரம் வாழணும். அது மாதிரி பல அற்புதங்கள் படைக்கப்பட்டது. அந்த படைக்கப்பட்ட அற்புதங்களை நோக்கி நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கி பயணப்படுறோம். இப்ப ஐயா தான் எதிர்க்க போறாரு. நீங்க தான் சார் ஏந்திரிக்கும் போது நம்ம யாருன்னா விளையாடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இது இல்லைங்க இடம். விளையாட்டுன்னா கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது ஒரு படத்துல சொல்லுவாரு, என்ன சொல்லுவாங்கன்னா மலையை தூக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 20 ரூபா 50 ரூபா காசு வாங்கிட்டு நேராக மலையை தூக்க போறாரு எல்லாரும் சொல்லுவாங்க. வந்தவங்க தூக்கி வைங்க, என்ன சொன்னாரு, தூக்கி வைங்க தூக்கல். அப்படி இல்லைங்க வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப இலகுவானது, அற்புதமானது, ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த டெக்னிக்கை பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம். இத ரொம்ப நெஞ்சிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம், மகிழ்ச்சியே வாழ்க்கைங்கிறத பத்தி நம்ம பயணப்பட போறோம். ஐயாட்ட உங்களோட பேரு, குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு உட்காந்து. சேகர், நானும் ஓய்வு மட்டும்தான். நீங்க என் பேர் சேகர், நானும் ஓய்வு மட்டும்தான். நம்பர் தான் கேட்டேன். எத்தனை பேர்? அவ்வளவுதான், கிளாப் பண்ணிடலாமே அப்படின்னு ஒண்ணு மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து சார். கேள்வி வந்து முதல்ல வந்த ஆளுக்கு திருப்பி வராது. எல்லாருமே அற்புதமான படைப்பு, அவரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லைங்க. கிளாப் பண்ணிடலாமே. நாங்க 100க்கு 100 வாங்குறாள பத்தி கவலைப்பட மாட்டோம். 10 வாங்குறாள 100 வாங்குற வைக்கிறதா எங்க வேலை. அப்படிங்கும் போது எல்லா அற்புதமான படைப்புகளா வெளியே வரும். கிளியர் அப்படிங்கும் போது அடுத்த நண்பர் எழுந்திருக்க போறான். நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு எழுந்திருக்கிற ஆள் வந்து எனக்கு வந்து இங்க மைக் கொடுத்தா நான் கொடுத்து பேசுறேன். உங்களுடைய பேரு, உங்க அப்பா செய்யற வேலை? என்னோட பேர் தினேஷ், எங்க அப்பா விவசாயம் பண்றாங்க. இப்ப விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு எங்க ஐயா விவசாயம் பண்றாரு அப்படிங்கிறவங்க மட்டும் எதிர்க்கலாம். முதல்ல நீங்க எதிர்ச்சலாம. அந்த நண்பர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, மற்றவங்க ஏந்துட்டு ஆர்மியா இருக்கலாம். நீங்க நன்றி. தேங்க்ஸ் கிளாப். தேங்க்ஸ் கிளாப் ஒரே கிளாப் தான். மைக்க பக்கத்துல கொடுத்துடணும்.